குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஃபார் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போயிட்டுருக்கு. அதில் நம்ம வந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் ரெண்டுக்கான வீடியோ வந்து ஃபுல் வீடியோவே நம்ம வந்து போட்டோம். அதாவது ஃபுல் புக் டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக என்ன டெஸ்ட் வந்து பே பண்ண பீப்புளுக்கு வந்து நம்ம வச்சுருக்கோமோ அதோட ஃபுல் வீடியோ போட்டோம். இப்போது 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அதில் வந்து நம்ம ஒரு சர்டன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 10-20 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபுல் புக்கு டெஸ்ட் ஆக்சுவலாக இது நம்ம ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். 8ஆவதில் கொஞ்சம் பார்க்கலாம், 9 அப்படி பார்த்துட்டே பண்ணால் உங்களுக்கு தெரியும் டெஸ்ட்டோட இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? சரிங்களா? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வந்து இந்த காந்திய கவிஞர் இவர் இருக்கார் பாருங்க, இவர் தான் முதல் அரசவை கவிஞர். காந்திய கவிஞருங்கிறது வே ராமலிங்கனார், நாமக்கல் கவிஞர் அப்படின்னு அவருக்கு பெயர்கள். அது ராமக்கல் கவிஞர்கிறது அவரோட ஒரிஜினல் பெயர். வே ராமலிங்கனார்ங்கிறது இயற்பெயர். நாமக்கல் கவிஞர்கிறது அவரோட சிறப்பு பெயர். காந்திய கவிஞர்கிறது இன்னொரு சிறப்பு பெயர். சரிங்களா? கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசனும் வந்து இதில் வந்து அரசவை கவிஞராக இருந்திருக்கிறாரு. இவருக்கு அடுத்ததாக இருந்திருக்கிறாரு, அடுத்தபடியாக இருந்திருக்காரு. சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். பொறுத்துக்க. இப்போ காந்திய கவிஞர் அப்படின்னா யார்? வே ராமலிங்கனார், அதாவது நாமக்கல் கவிஞர் தான் காந்திய கவிஞர். மகாகவி அப்படிங்கிறது பாரதியார், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்ங்கிறது தான் மக்கள் கவிஞர். பொய்யாமொழி புலவர் யாருன்னா வள்ளுவர். சிறப்பு பெயர்கள் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இது நமக்கு வந்து சரி 1க்கு 3, 2க்கு 1, 3க்கு 2, 4க்கு 4. சரிங்களா? 4க்கு 4 1க்கு 3 இருக்குங்களா? 1க்கு 3 கரெக்ட், அதே தான். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். பின்வரும் நூல்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. நாமக்கல் கவிஞர் நூல் இல்லாத எது? அவர் எழுதின நூலில் அல்லாத நூல் எது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின். இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இயர் எம்ஆர்பி கொஸ்டின்லேயே கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டினில் இந்த கேள்வி இருக்குது. அதுபோக நம்ம ஆயுர்வேதா டாக்டர்ஸ், சித்தா டாக்டர்ஸ் அவங்க எக்ஸாம்லேயும் இந்த சேம் கேள்வி ரிப்பீட் ஆயிருந்துச்சு. பார்த்துக்கோங்க. பின்வரும் நூல்களில் நாமக்கல் கவிஞரின் நூல் இல்லாத நூல் எது? மலைக்கல்லன் அவர் எழுதின நூல் தான். என் கதை அவர் எழுதினது, சங்கொலி அவர் எழுதினது, தமிழ் வேதம் அவர் எழுதினது அல்ல. சரிங்களா? சங்கொலி, என் கதை, மலைக்கல்லன் இது எல்லாமே அவர் எழுதின நூல்கள் தான். தமிழ் வேதம்ங்கிறது அவருடைய நூல் கிடையாது. அடுத்த கேள்விக்கு போகலாம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடல் வரிகள் யாருடையது? இந்த பாடல் வரிகள் வந்து இந்த நாமக்கல் கவிஞருடையது தான். இது எப்படின்னா இந்த தண்டி யாத்திரை பண்ணும்போது திருச்சியிலேருந்து புறப்பட்டு வேதாரண்யம் வரைக்கும் நடைபயணமாக போவாங்க. அப்போ வந்து அவங்கள மக்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இவர் எழுதின பாடல் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சும்மா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த இன்சிடென்ட்டை சொன்னேன். எழுதினது நாமக்கல் கவிஞர். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். பொறுத்துக. ஒப்புமை அப்படின்னு சொன்னோம்னா இணை, அதுதான் ஒப்புமை. அற்புதம்னா வியப்பு. முகில்னா மேகம். உபகாரி அப்படின்னு சொன்னோம்னா வள்ளல் தான் உபகாரி. சரிங்களா? ஸோ 1க்கு 3, 2க்கு 2, 3க்கு 1, 4க்கு 4 இதான் ஆன்சர் இதுக்கு. சரி, பொறுத்துக்க. அடுத்த பொறுத்துக்க பாருங்க. பரிபாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இசையுடன் கூட பாடப்பட்ட பாடல் எது? பரிபாடல் இசையுடன் பாடப்பட்ட பாடல் தான். சங்க இலக்கியம் அகம் புறம் என்று பாடப்பட்ட நூல். சங்க இலக்கியம் வந்து அகநானூறு புறநானூறு இதுதான் சங்க இலக்கியம் இல்லைங்களா? அப்போது அகநானூறு புறநானூறு தான் பாடியிருக்காங்க. வேல்பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர். குமணன் வந்து புலவர் சொல்லுக்கு தனது தலையை தர துணிந்தவர். தனது, இதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. தனது தலையை தர துணிந்தவர். சரிங்களா? அதுதான் அதோட ஆன்சர். அப்போ 1க்கு 1, 2க்கு 2 அப்படி வரும் ஆன்சர். இங்கே பாருங்கள், 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4 இதான் அதோட ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போகலாம். நாட்டுப்புற இசையின் எளிமையை தனது கவிதைகளில் கையாண்ட கவிஞர் யார்? உடுமலை நாராயண கவி தாங்க. ஓகேங்களா? ஒரு கான்செப்டை சொன்னோடனே இவர் தான் அப்படின்னு நமக்கு வர்ற அளவுக்கு நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் நிறைய அட்டன் பண்ணோம்னா நமக்கு ஞாபகம் வந்துடும். ஈஸியாக நம்ம கொஸ்டின் டக்குன்னு பார்த்தோன்னே போட்டுடலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போட்டுடலாம். நாட்டுப்புற இசையின் எளிமையை தனது கவிதைகளில் கையாண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உடுமலை நாராயண கவி. சரிங்களா? இவரோட இன்னொரு பேர் வந்து பகுத்தறிவு கவிராயருங்க, சிறப்பு பெயர். அதனால் 1 மற்றும் 3ன்னு போட்டிருக்கோம் விடையில். பாருங்க, பகுத்தறிவு கவிராயங்கிறது இவரோட சிறப்பு பெயர். உடுமலை நாராயண கவி இவரோட பெயர். சரிங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி இவர் கிடையாது, அது வேறு. ஓகேங்களா?
முடியரசன் அப்படின்னு நினைக்கிறேன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் தான். ஓகே. உடுமலை நாராயண கவி பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் தவறானவற்றை காண்க. இவர் பற்றிய கூற்றுக்களுள் தவறானது எது? இல்லைங்களா? பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுவார். அது கரெக்ட். இப்போ முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லைங்களா? பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் நடிகராகவும் இருந்தார். நடிகராக அவர் கிடையாது, நாடக எழுத்தாளர் இதாக இருந்தார். அப்போ நூல் ஆசிரியரோட குறிப்பு கொடுத்துருப்பாங்கல்ல இந்த பாடல் முடிஞ்சோடனே, அதில் நம்ம படித்தோம்னா நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுலேருந்து தான் அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. பாடலாசிரியர் இருந்தார், நாடக ஆசிரியர் இருந்தார், நடிகராக அவர் இல்லை. சரிங்களா? ஒன்று மட்டும் சரி, ஒன்று மட்டும் சரி. இதுதான் அதுக்கு ஆன்சர். கடைசியில் இருப்பாங்க ஒன்று மட்டும் சரி. ரைட். இப்போது இது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பகுத்தறிவு அவரை பற்றி என்ன நம்ம கேட்க முடியும்? ஒரு சிங்கிள் கொஸ்டின் அதை நம்ம கேட்டிருந்தோம்னா, பகுத்தறிவு உடுமலை நாராயண கவி என்பவர் யாருன்னு கேட்டோம்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்றதோட முடிஞ்சு போயிருக்கும் அந்த கொஸ்டின். அதுக்குள்ளே நம்ம அந்த பாடலாசிரியர் நாடக ஆசிரியர் அவர் என்னென்ன பண்ணார் அதையும் கொண்டு வந்துட்டோம். ஸோ மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கணும், ஒரு 5-6 இன்ஃபர்மேஷன் வச்சு கேட்கணும்னா நமக்கு இந்த மெத்தட் ஈஸியான மெத்தடு. நிறைய ஏரியா புக்கை கவர் பண்ண முடியும் இந்த மெத்தடில். டேட்டா அதிகமாக இருக்கும்போது அந்த மாதிரி போகிறது தான் டெஸ்ட்டுக்கு நல்லது. நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தந்து ப்ளஸ் உதவும், இதை எப்படி எழுதுவோம்? இந்த சொல்லை சேர்த்து எழுத என்ன கிடைக்கும்? தந்துதவும் அப்படின்னு தானே வரும். தந்துதவும் தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மொழியின் இரண்டாம் நிலை மற்றும் முதல் நிலை முறையே. சரிங்களா? ஃபஸ்ட்டு இரண்டாம் நிலை கொடுத்துட்டாங்க, அப்புறம் முதல் நிலை கொடுத்தாங்க. பேசுவது தாங்க தொழில்நுட்ப ஒரு மொழியோட முதல் நிலை ஃபஸ்ட்டு பேச்சு வரும், அப்புறம் தான் எழுத்து வரும். சரிங்களா? பேசுவது முதல் நிலை, கேட்பது முதல் நிலை, எழுதுவதும் படிப்பதும் இரண்டாம் நிலை. பார்த்தீங்களா? ரைட்டு. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறதுங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இரண்டாம் நிலை முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா முதல் நிலையை கொடுத்து முறையேன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் எழுதுவதும் படிப்பதும் படிப்பதும் அதான் ஓகே. கான்செப்ட் அதான். முதல்ல ஒரு மொழி தோன்றும் போது எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு பேசுவாங்க, அப்புறம் அதை கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அது பிறகு அதை எழுத்து வடிவம் பெறும். அதுதான் அது அந்த இது கேட்டிருக்காங்க, வரிசைப்படுத்தி கேட்டிருக்காங்க. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் தெரிவும் தத்தமில் சிறிது உளவாகும். இவ்வாறு சொல்லின் ஏற்ற இறக்கங்களில் பொருள் வேறுபாடு அமையும் என்பதை குறிக்கும் நூல். இது நன்னூலுங்க. சொல்லோட நம்ம தொனி இருக்கு இல்லைங்களா, அந்த ஏற்ற இறக்கத்தில் பொருள் மாறுபடும், அது சொல்கிற விதத்தில் அப்படின்னு குறிப்பிட்ட நூல் ஒரு இலக்கண நூல். தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு வந்த தொல்காப்பியத்துக்கு பிறகு ஒரு வழி நூல். இது நன்னூல். அதுவும் ஒரு இதுதான். அதில் தான் இந்த கருத்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூற்றுலாம் கேட்பாங்க, நிறைய இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? எம்ஆர்பியில் கூட கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு கொஸ்டின் மாடல் காட்டுறேன் திரும்பவும். பொறுத்துக்க பாருங்கள். வட்டார மொழி இடம் சூழல் வாழ்வியலுக்கு ஏற்ப மாறுபடும் இருக்கட்டும், பார்ப்போம். கிளை மொழி இடம் காலத்திற்கு ஏற்ப சிதைவதில்லை. இல்லை பாருங்கள், எழுத்து மொழி இடம் காலத்திற்கு ஏற்ப சிதைவதில்லை. வரி வடிவம் இல்லை. கிளை மொழி அப்படிங்கிறது ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள். இது கிளை மொழி. 2க்கு 4 2க்கு 4 எங்கே இருக்குது ஆப்ஷனு? 2க்கு 4 இதாக இருக்குது. இதுதான் அதுக்கு ஆன்சர். 2க்கு 3 கிளை மொழி ஒரு மொழியிலிருந்து தோன்றும் புதிய வடிவம். சாரி, 2க்கு 3 ஒரு மொழியிலிருந்து தோன்றும் புதிய வடிவம் நமக்கு கிளை மொழின்னு சொல்கிறோம். அப்போ இது இப்போ நமக்கு தமிழ் மொழியிலேருந்து மலையாளம் வந்தது, கன்னடம் வந்தது, தெலுங்கு வந்ததுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் கிளை மொழி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 2க்கு 3 1க்கு 4 வட்டார மொழிங்கிறது ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள். கோயம்புத்தூரில் ஒரு பாஷை பேசுகிறோம், நம்ம ஊரில் இப்போ சென்னையில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு டைப்பான இது தமிழ் இருக்குது இல்லைங்களா, அது அந்த இதை சொல்கிறாங்க. ரைட்டு. அடுத்தது 3க்கு 2 3 எழுத்து மொழிங்கிறது சிதைவதில்லை. எழுத்து மொழிங்கிறது எப்படிங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். அது சிதையாது, விரைவாக சிதையாது. இது 4 பாருங்கள், 4க்கு 1 வரி வடிவம் அப்படிங்கிறது இடம் சூழல் வாழ்வியலுக்கு ஏற்ப மாறுபடும். இப்போ ஓகேங்களா, ஒரு ஆரம்ப காலத்தில் ஓவிய எழுத்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வட்டெழுத்து வந்தது, கல்வெட்டில் வட்டெழுத்து இருந்தது. செப்பேட்லேயும் வட்டெழுத்து தமிழ் எழுத்து 2. தமிழ் எழுத்துங்கிறது ஒரு எழுத்து முறை. இப்போ நம்ம எழுதுகிறோம் இல்லைங்களா, இந்த வடிவத்தோட முந்தைய வடிவம் தான் தமிழ் எழுத்து. அப்போது இது எல்லாமே ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ப வாழ்வியலுக்கு ஏற்ப இருந்திருக்குது அந்த மொழியோட வரி வடிவம். இதை புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா வரி வடிவம் என்பது இடம் சூழல் வாழ்வியலுக்கு ஏற்ப மாறுபடும் அப்படின்னு சொல்லி
அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க, அதோட தான் அது. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழி முறையை எவ்வாறு அழைக்கலாம்? பேச்சு மொழி எப்படி அழைக்கலாம்? பேச்சு மொழி வந்து உலக வழக்கு, எழுத்து மொழி வந்து பேச்சு மொழி உலக வழக்கு, எழுத்து மொழி வந்து இலக்கிய வழக்கு. இதுதான் அதுக்கு ஆன்சர். உலக வழக்கு இலக்கிய வழக்கு, எழுத்து மொழி தான் இலக்கிய வழக்கு. ரைட்டுங்களா? அடுத்தது பார்க்கலாம். பேச்சு மொழியை மற்றும் எழுத்து மொழியின் பண்புகள் முறையே. இப்போது பேச்சு மொழி எப்படி இருக்கும், எழுத்து மொழி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். ஓகே, பேச்சு மொழி வந்து பொதுவாக நம்ம குறுகி ஒலிக்கும் இல்லைங்களா? ஷார்ட்டாக பேசும்போது. ஆனால் எழுதும்போது அப்படி ஷார்ட்டாக எழுத மாட்டோம், முழுமையாக எழுதுவோம். அவன் வருகிறான் அப்படின்னு எழுதுவோம். பேசும்போது அவர் வந்தார், வர்றான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதான் குறுகி ஒலிக்கும், முழுமையாக ஒலிக்கும். பாருங்கள், 15வது கேள்வி. இரட்டை வழக்கு என்னும் சொல் குறிப்பிடும் பொருள். இப்போ இரட்டை வழக்குன்னு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க, தமிழில் ஒரு டெர்மினாலஜி சொல்கிறாங்க. அது என்னத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடு இல்லாதது. இடையே வேறுபாடு இல்லைன்னா இரட்டை வழக்கா? இல்லை. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே சிறிய வேறுபாடு, அதுவும் கிடையாது. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உள்ளது. இதுதான் அதோட இது. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருக்குது, சிறிய வேறுபாடு இல்லை, பெரிய வேறுபாடே இருக்குது தமிழில். அதனால் இரட்டை வழக்கு உடைய நூல். சரிங்களா? இப்போது நம்ம இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து மொழி சம்மந்தமாக ஒரு கட்டுரை இருக்குது நம்மளோட புக்கில். சரிங்களா? ஒரு பாடம் இருக்குது. ஓகே, எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். மொழியின் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை முறையில் தந்துதவும். ஓகே, ஆக்சுவலாக பாருங்கள், 10வது கேள்வி அந்த பாடத்துலேருந்து வந்திருக்க கேள்வி தான், மொழியின் நிலை குறித்து கேள்வி. அடுத்து பாருங்கள், இது வந்து நன்னூலில் மொழியோட ஏற்ற இணக்கமாக பேசுகிறது தொடர்பாக அதில் கொடுக்க கூற்று, அதுவும் அந்த பாடத்தில் வந்து தான். 2 கேள்வி ஆச்சுங்களா? அடுத்தது 3வது கேள்வி, வட்டார மொழி, கிளைமொழி, இதெல்லாம் தொடர்பான கேள்வி. அதே பாடம் தான். இது 4வது கேள்வி. பேச்சு மொழி இதே பாருங்கள், இது 5வது கேள்வி. லைன் பை லைனாக பாருங்கள், இது 6வது கேள்வி அதே பாடத்தில். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்கும் இன்னும் கூட இருக்குது. அதே பார்த்து 16 கொஸ்டினில் அந்த இதுலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ எந்த ஏரியாவில் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அதையும் பார்த்து எடுக்கிறது கொஸ்டின். ப்ளஸ் வந்து எப்படின்னா டேட்டா அதிகமாக இருக்குது, கேட்க சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம எடுத்துருக்குறோம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு இது வந்து பிடிஎஃபாக கிடச்சிரும். பிடிஎஃப் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு இமெயிலுக்கு ஒரு ஃபுல் காப்பி நீங்கள் அட்டன் பண்ணதோட ஒரு காப்பி வந்துடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த டெஸ்ட்டு நீங்கள் பண்ணதை திரும்ப எக்ஸாம் முன்னாடி ரிவிஷன் பண்ணாலும் சரி, இல்லை இன்பிட்வீனில் நீங்கள் ரிவிஷன் பண்ணாலும் சரி, எடுத்து குயிக்காக ரிவிஷன் பண்ணிக்கலாம். புக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறத விட கீ பாயிண்ட்ஸை வந்து ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்காது, சீக்கிரமாக நீங்கள் பண்ணிவிடுவீங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், தேவைப்படுறவங்க ஹெசிடேட் பண்ணாமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் வரைக்கும் லிங்க் வந்து ஓப்பனில் இருக்கும். ஆனால் நீங்கள் இயர்லியாக ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு பிறகு ஹைக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது நம்ம மட்டும் இல்லை, டிஎன்பிசி மகாத்மா இன்ஸ்டியூட் அவங்க வந்து இதை நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இயர்லியாக ஜாயின் பண்ணுங்கள். சீக்கிரமாக தமிழ் முடிச்சுட்டா நம்மளோட ஸ்கோரிங் பேப்பரில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு பெட்டராக இருக்கும். அது சீக்கிரமாக ஜாயின் பண்ணிங்கன்னா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.